ஓகே. இப்போ இந்த ப்ராஜெக்டை நீங்கள் ரன் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட்டு எப்படி விண்டோஸ் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஆட் நியூ ப்ராஜெக்டில் போயிட்டு விண்டோஸ் ப்ராஜெக்ட்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுத்தோம், நமக்கு ப்ராஜெக்ட் வந்துருச்சு. தென் ஓப்பனிங் த ஃபார்ம். ஓப்பன் எப்படி பண்ணோம்? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு. இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன்னு வச்சுக்கலாமே. இப்போ நான் என்ன பண்ணும், சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரரில் வந்துட்டு நான் எந்த ஃபார்மை ஓப்பன் பண்ணுமோ அதை டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஓப்பன் ஆகும் இல்லைங்களா? ஓகே, இதுதான் வந்து ஓப்பனிங் த ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். தென் டூல் பாக்ஸ். டூல் பாக்ஸ் எதுக்காக பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல்ஸை ட்ராக் பண்ணி போடுறதுக்காக பார்த்தோம். இங்கே பாருங்கள், இது லேபிள், தென் இது நியூமரிக் அப் டவுன் கண்ட்ரோல், இதெல்லாம் யூஸ் பண்ணி கண்ட்ரோல்ஸை ட்ராக் பண்ணி போடுறதுக்கு பார்த்தோம். ஓகே, ஸோ நம்ம ட்ராக் பண்ணி போட்டுட்டோம். ஸோ இந்த கண்ட்ரோல் நம்ம டிசைன் பண்ணிட்டோம். ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசைனிங் த ஃபார்ம். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரோலை அப்ராப்ரியேட் கண்ட்ரோல், யூசர் எப்படி இன்புட் கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு பெஸ்ட் யூசர் கண்ட்ரோல் என்ன இருக்குன்னு பார்த்து அதை செலக்ட் பண்ணி நம்ம போடுறோம். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி அலைன்மெண்ட்ல இருந்து எல்லாமே பார்த்தோம். ஸோ அலைனிங் த ஆப்ஜெக்ட்ஸ் எப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ கண்ட்ரோலை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிக்கிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு எகைன் கடைசியாக இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் கொடுத்து அலைனோ சைஸோ ஸ்பேஸிங்கோ வெர்டிக்கல் ஸ்பேசிங் ஹரிசான்டல் ஸ்பேசிங் இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக என்ன கண்ட்ரோலை செலக்ட் பண்ணிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அலைன்மெண்ட் லெஃப்டா, அலைன்மெண்ட் ரைட்டா, மிடிலா, ஹைட்டா, விட்டா, நம்ம என்ன வேணாலும் நம்ம மாடிஃபை பண்ணிக்கிட்டோம். ஓகே, அடுத்தது அலைன்மெண்ட் ஆப்ஜெக்ட் முடிஞ்சது. செட்டிங் த ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நம்ம ஏற்கனவே நல்லா தெரியும், நம்ம ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ப்ராப்பர்ட்டிஸும் ஃபங்க்ஷனாலிட்டிஸும் இருக்கும் இல்லைங்களா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. இந்த நியூமரிக் அப் டவுன் கண்ட்ரோல் எடுத்துக்கிறோம். இந்த நியூமரிக் அப் டவுன் கண்ட்ரோலை F4 அடிச்சிங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இது செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ கிளிக் பண்ணிங்கனாலும் ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ வரும். இதில் போயிட்டு நம்ம நேம் மாற்றிக்கலாம். இதனுடைய ப்ராப்பர்ட்டி என்னன்னா நேம் மாற்றிக்கிறேன். ஏன் நேம் மாற்றுறேன்? ப்ரோக்ராம் வழியாக இதை ஒரு வேரியபிளாக நான் ஆக்சஸ் பண்ணுங்கிறதுக்காக எனக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு பேர் கொடுத்துக்கிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் கரண்ட்லி இங்கே என்ன டிஸ்பிளே ஆகணுன்றதை முடிவு பண்ணுறது என்னன்னா வேல்யூ ப்ராப்பர்ட்டி. அது வேல்யூவில் நான் செட் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் பாருங்க, மினிமம்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, மேக்ஸிமம்னு ஒன்று ப்ராப்பர்ட்டி இருக்குது, இன்க்ரிமெண்ட்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இதில் போயிட்டு நான் வந்து செட் பண்ணிட்டேன்னா இதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி என்ன ஆகுது பாருங்க. நான் இங்க என்ன இன்கிரிமெண்ட் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இன்கிரிமெண்ட் பண்ணுது. திஸ் இஸ் த டிஃபால்ட் பிஹேவியர் ஆர் த ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் திஸ் பர்டிகுலர் கண்ட்ரோல். ஸோ இதுக்கு லெஸ் ஆகும்போது லெஸ் ஆகுது. இது எப்படி பிஹேவ் பண்ணுன்றத அந்த ப்ராப்பர்ட்டியே டிசைட் பண்ணுது. அதாவது 1000 இன்க்ரிமெண்ட் ஆகணுமா, 10,000 இன்க்ரிமெண்ட் ஆகணுமா, இல்லை 5,000 இன்க்ரிமெண்ட் ஆகணுமாங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நம்ம பார்த்தோம். ஸோ பாருங்க, ஸோ செட்டிங் த ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம வேணுங்கிற மாதிரி ப்ராப்பர்ட்டியை செட் பண்ணுறதுலேயே நிறைய வேலைகளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேப் ஆர்டர். அதாவது இப்போ நான் ரன் பண்ணும்போது ஃபோக்கஸ் இருக்கு பாருங்க. இப்போ ஃபோக்கஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஏன்னா கர்சர் இங்க பிளிங்க் ஆகுது. நான் டேப் அடிச்சா எங்க வருது? இங்க வருது. அடுத்த டேப் அடிச்சா இங்க வருது. அடுத்த டேப் அடிச்சா இங்க வருது. ஸோ இந்த டேப் ஆர்டரை நான் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் தெரியாம இந்த டேப் ஆர்டர் மாறிடுச்சுன்னு வச்சுங்க. பாருங்க, டேப் இண்டெக்ஷன் இருக்கு. நான் இப்போ இதை வந்து 1ன்னு வச்சிடறேன்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ நான் கிளிக் பண்றேன். இப்போ எடுத்த உடனே டேப் அடிக்கிறேன். எங்கே போகுது பாருங்க. ஆக்சுவலாக நான் இங்கே கிளிக் பண்ணணும், எனக்கு எடுத்த உடனே இங்கே இருக்கணும். டேப் அடித்தேன் அப்படின்னா நான் இந்த மாதிரி கசாமுசான்னு போகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். சில டைமில் என்ன ஆகும்னா, ஏன் இந்த மாதிரி டேப் ஆர்டர் ஆகுது சார், அது மாதிரி வரதுக்கு சான்ஸே இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம். சில டைமில் என்ன பண்ணுவார் ஒரு யூசர், சார் இது ரொம்ப நல்லா இருக்குது, நடுவில் வேறு ஒரு கண்ட்ரோல் போட்டு இந்த இன்புட்டையும் வாங்குங்க சார் பாரு. அப்போது நடுவில் ஒரு கண்ட்ரோலை நம்ம இன்சர்ட் பண்ணியிருப்போம். ஆனால் விண்டோஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நடுவில் இன்சர்ட் பண்ணீங்களா என்னன்னுலாம் தெரியாது. நீங்கள் என்ன ஆர்டரில் இன்சர்ட் பண்ணீங்களோ அந்த ஆர்டரில் ஃபோக்கஸை கொண்டு போகும். அப்போது நான் ஃபோக்கஸை வந்து நான் கரெக்டான ஆர்டர் கொண்டு வரணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், வியூ அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுல டேப் ஆர்டர் இருக்கு.
இதில் போயிட்டு நீங்கள் அப்படியே வரிசையாக கிளிக் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இங்கே, ரெண்டாவது இங்கே, மூணாவது இங்கே, நாலாவது இங்கே. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு டேப் ஆர்டர் மறுபடியும் இன்னொரு முறை செலெக்ஷன் பண்ணனா இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் 0ன்னு இருக்கிறது ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலாக வருது. இப்போ டேப் அடிக்கிறேன், டேப் அடிக்கிறேன், டேப் அடிக்கிறேன், மறுபடியும் டேப். அவ்வளோதாங்க. ஸோ டேப் ஆர்டரை சில டைமில் நம்ம மாற்ற வேண்டியிருக்கும். அதை இந்த மாதிரி மாற்றிக்கலாம். எப்படி மாற்றலாம்? ஃபார்மை செலக்ட் பண்ணுங்கள், வியூவுக்கு வாங்க, டேப் ஆர்டர் கொடுங்க. பாருங்கள், ஜஸ்ட் கர்சரில் ஒவ்வொன்றா நான் கிளிக் பண்ணால் போதும் அந்த நம்பர் மாறும். பாருங்கள், இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் இங்கேருந்து 0 ஸ்டார்ட் ஆகணும்னு வச்சிங்களேன். இங்கே கிளிக் பண்ணி, இங்கே கிளிக் பண்ணி, இங்கே கிளிக் பண்ணி, கடைசியாக இங்கே கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், 0 1 2 3. இப்போ நான் மறுபடியும் இங்கே கிளிக் பண்ணுறேன். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகுது பாருங்கள். சரிங்களா? இப்போது 1 2 3. ஓகே. ஸோ இது பண்ணிவிட்டு மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆர்டர் ரிலீஸ் ஆகிடுது. ஸோ இன் திஸ் வே வி கேன் கண்ட்ரோல் த டேப் ஆர்டர் இன் விச் த கர்சர் ஹேஸ் டு மூவ். ஓகே, இது புரிஞ்சது இல்லைங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி ஆர்டரை மாற்றிக்கலாம். அடுத்தது ஈவெண்ட்ஸ். ஓகே, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். இந்த ஃபங்க்ஷனாலிட்டிலாம் இருக்கு அப்படின்றது இருக்கும். வேறஸ் விண்டோஸ் பேஸ்டு கண்ட்ரோல், யூசர் கண்ட்ரோல்னு வரும்போது இதை உருவாக்குனவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி, நிறைய ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணாங்க. அது டிஃபால்ட்டாக ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, ஒரு ப்ரோக்ராமர் தான் அதாவது இந்த கண்ட்ரோலை உருவாக்குனது எதுக்காகனா ஜென்ரல் பர்பஸாக உருவாக்குனாங்க. யாரோ ஒரு ப்ரோக்ராமர் இந்த கண்ட்ரோலை யூஸ் பண்ணி அவருடைய கிளையண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்மை டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கண்ட்ரோல்ஸை உருவாக்குனாங்க. ஓகே, அப்போ இது ஒரு பட்டன் வச்சுக்கோங்க. கேல்குலேட்டனுங்கிறது பட்டன். இந்த பட்டனுடைய டிஃபால்ட் ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னா, மவுஸை கொண்டு போய் அது மேலே வச்சு கிளிக் பண்ணால் ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுற எஃபெக்டை கொடுக்கும். ஓகே, அது அதனுடைய டிஃபால்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. ஆனால் இந்த பட்டன் யூசர் பேஸ்டாக என்ன ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணுங்கிறத இதை உருவாக்குறவருக்கு தெரியாது இல்லைங்களா? அதாவது இது கேல்குலேட்டுக்கு யூஸ் பண்ணுறாரா, இல்லை டிராவுக்கு யூஸ் பண்ணுறாரா, இல்லை பிளேவுக்கு யூஸ் பண்ணுறாரான்னு யாருக்குமே தெரியாது. அப்போது அதை யார் டிசைட் பண்ண போகிறாங்க? எந்த ப்ரோக்ராமர் இந்த கண்ட்ரோலை உபயோகப்படுத்துகிறாரோ அவருக்கு தான் இதனுடைய ஆக்சுவல் ஃபங்க்ஷனாலிட்டியை என்னன்றதை தீர்மானம் பண்ண முடியும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, தே ஹவ் இன்ட்ரடியூஸ்ட் எ நியூ கான்செப்ட் கால்ட் ஈவெண்ட். அப்படின்னா என்னன்னா, த ப்ரோக்ராமர் ஈவெண்ட் இஸ் ஒன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இது யூசர் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறாரு, யூசர் ஆக்டிவிட்டி. இது கண்ட்ரோல் ஆக்டிவிட்டி. இது வந்து கண்ட்ரோல் ஆக்டிவிட்டி. கண்ட்ரோலே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பண்ணணும், இல்லை இன்க்ரிமெண்ட் பண்ணால் இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு டிசைட் பண்ணுறது கண்ட்ரோலினுடைய ப்ராப்பர்ட்டி. இன் பிட்வீனில் ப்ரோக்ராமர் வராரு. ஸோ என்ன பண்ணுறாருனா, இந்த கண்ட்ரோல் இந்த ப்ரோக்ராமர் என்ன சொல்லுதோ அந்த சொன்ன விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறத உருவாக்கணும். ஸோ இதுதானே ப்ரோக்ராமனுடைய ஒர்க்கு. ஸோ அதாவது யூசர் கிளிக் பண்ணால் எனக்கு இந்த வேலையை பண்ணுன்னு சொல்லணும். அப்போ ப்ரோக்ராமருக்கு அங்கே ஒரு சான்ஸ் கொடுக்கணும். நீங்கள் இந்த யூசர் கிளிக் பண்ணிட்டாரு, நீங்கள் இந்த டைமில் ஏதாவது பண்ண விரும்புகிறீங்களா, பண்ணிக்கிங்க அப்படின்னு ப்ரோக்ராமருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாதான் அவர் என்ன ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி டிஃபால்ட் ஃபங்க்ஷனாலிட்டியை பண்ணும்போதே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரோக்ராமருக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் ஈவெண்ட். So the event is the place where the programmer is going to write the code. That is the very important thing. So இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கண்ட்ரோல், ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஈவெண்ட் இருக்கு. ஸோ நம்ம அதாவது என்ன பர்டிகுலர் மவுஸ் அது மேலே ஹோவர் பண்ணும்போதே ஏதாவது நீங்கள் ப்ரோக்ராமர் பண்ணுமா நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை மவுஸ் அப்படியே அந்த கண்ட்ரோலை விட்டு வெளியே கொண்டு போகும்போது ஏதாவது பண்ணுமா நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த கண்ட்ரோலை ட்ராக் பண்ண முயற்சி பண்ணுறாரா, கிளிக் பண்ணுறாரா, டபுள் கிளிக் பண்ணுறாரா. ஸோ யூ கேன் கண்ட்ரோல்
the coding, you can write coding in many number of events. So அந்த events பாத்தீங்கன்னா அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஒரு கண்ட்ரோல்னு எடுத்துக்கிட்டா ஆப்ஜெக்ட் அதாவது ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுக்கிறோம், ஃபங்க்ஷனாலிட்டி தெரிஞ்சுக்கிறோம், கூடவே என்னென்ன ஈவெண்ட் சப்போர்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த இடத்துல போயிட்டு கோடிங் பண்ணலாம். ஸோ இதுதான் சிம்பிள் திங். ஸோ ஈவெண்ட் அப்படிங்கிறத புது கான்செப்ட். ஸோ ஈவெண்ட் வில் பி raised by the corresponding controls where we can write the coding. So the programmer can write the coding. ஸோ அப்போ இங்க நாங்க பாத்தீங்கன்னா நான் எழுதின ப்ரோக்ராம் கோடே 4 லைன் தான். அப்போ நான் அந்த 4 லைனை எங்க எழுதுனேன் அப்படின்னு ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க. அது ஒரு ஈவெண்ட். ஸோ அந்த ஈவெண்ட்டை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணி நான் கோடிங் எழுத சொன்னேன். இது என்ன அப்படின்னா கிளிக் ஈவெண்ட். ஸோ அப்போ இது ஒரு ஈவெண்ட். இட் ஹேண்டில்ஸ் அந்த பட்டனுடைய கிளிக்னு ஒரு ஈவெண்ட் இருக்கு. அந்த ஈவெண்ட்ல போய் நான் கோடிங் எழுதுறேன். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பட்டனை யூசர் கிளிக் பண்ணும் போது இந்த வேலையை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் கோடிங் எழுதியிருக்கேன். ஸோ அதனால தான் இவர் இதெல்லாம் செலெக்ஷன்லாம் முடிச்சுட்டு இதை கிளிக் பண்ணும் போது நம்மளுடைய கால்குலேஷன் நடக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈவெண்ட். ஸோ ரைட்டிங் த கோட், நம்ம கோடிங் ரைட் பண்ணோம், அந்த ஈவெண்ட்டை கிளிக் ஈவெண்ட்டை செலக்ட் பண்ணி நம்ம ரைட் பண்ணோம். தென் அதுக்கப்புறம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், பிளே பட்டனை யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோம். இந்த பிளே பட்டனை யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோம். அப்படி இல்லைன்னா F5 கீ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும் இல்லைங்களா. இது கண்ட்ரோல் அப்ளிகேஷனுக்கும் சரி இதுக்கும் சரி ஒன்று தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1 லட்சம் ரூபா ஃபீட் பண்ணுறேன். நம்பர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இயர் ஒரு 6 இயர்ஸில் 18% இன்ட்ரெஸ்ட்டில் எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், 1,08,000 ரூபா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதாங்க விண்டோஸினுடைய பேசிக். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபர்தரா படிக்க போறோம், எல்லாமே படிக்க போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓ இவ்வளவு தானா விண்டோஸ். ஸோ விண்டோஸ் ஜஸ்ட் ரீப்ளேசஸ் த கன்சோல். ஈச் விண்டோ இஸ் ஜஸ்ட் லைக் எ கன்சோல், பட் இட் இஸ் எ ஸ்பெஷலைஸ்டு கண்ட்ரோல் ஃபார் ஈச் அண்ட் எவரி ஆக்டிவிட்டி. ஸோ ஒரு யூசர் இன்புட், அதாவது ஒரு ஃபார்ம் வாங்கணுமா அதை வாங்குங்க, ஏதாவது கால்குலேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுமா அதுக்கு ஒரு விண்டோ, ஒவ்வொன்றுக்கும் விண்டோ நிறைய கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா யூசர் தப்பு இல்லாமல் இன்டர்ஃபேஸில் என்ட்ரி போடலாம், அவருக்கு ப்ளீஸிங்காக இருக்கும். என்ட்ரி செலெக்ஷன் பண்ணுறது கொஞ்ச நேரத்தில் என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் விண்டோஸ் அப்ளிகேஷனுடைய அட்வான்டேஜ். ஸோ இன்னொரு முறை புரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ரோக்ராமை ஒரு முறை பண்ணி பார்க்கறதுனாலும் பண்ணி பார்த்துருங்க. ஸோ யூ மஸ்ட் பி வெரி வெல் தரோட் வித் these concepts before moving to the next chapter, because மற்ற சாப்டர்லாம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸி, கடன்னு முடிச்சுட்டே போயிடலாம். ஜஸ்ட் இது மட்டும் பார்த்துட்டிங்கன்னா போதும். சரிங்களா? தேங்க்யூ.